Hi students, இன்னைக்கு நம்ம exercise 2.4ல 6th problem பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. If A1 is equal to 1, A2 is equal to 1 and AN is equal to 2 into AN minus 1 plus AN minus 2 where n greater than or equal to 3, அதுல அந்த n என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா belongs to natural numberன்னு சொல்லிட்டாங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா first 6 terms of the sequence ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது A1 A2 அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்மள 6 terms ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்கனால நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம A3 A4 A5 A6 ன்னு ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகே, ANன்ற அந்த ஜெனரல் டேர்மும் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதுல என்ன போடணும்னு சொல்லிட்டாங்கன்னு பாருங்களேன். n greater than or equal to 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 3ல இருந்து நம்ம ஒவ்வொரு வேல்யூவா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு நம்ம 3 தானே எடுப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் 3 எடுக்க போறோம். அதனால 3 4 5 6ன்னு ஒவ்வொரு வேல்யூவா இந்த எண்ணுக்கு பதிலாக இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். முதல் கிவன் எடுத்து எழுதிடலாம். A1 என்ன கொடுத்துருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க. A2வும் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 1ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் AN is equal to 2 into AN minus 1 plus AN minus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் n வந்து greater than or equal to 3, n belongs to natural numberன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், n-க்கு பதிலாக 3ல இருந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். முதல் n-க்கு வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன ஆன்சர் வரும், A3 is equal to 2 A3 minus 1. இங்கே n இருக்குல்ல, அந்த n-க்கு பதிலாக 3 போட போகிறோம். 3 minus 1 plus A, இந்த n-க்கு பதிலாக அகெயின் 3 போட்டு 3 minus 2 அப்படின்னு எழுதணும். அப்போ 2 A போட்டுக்கோங்க. 3 minus 1 என்ன வந்துடும், 2 வந்துடும். ப்ளஸ் A 3 minus 2 1ன்னு வந்துடும். ஓகே, இப்போ 2 அப்படியே போட்டுக்கலாம். A2க்கும் A1க்கும் அவங்க ஆல்ரெடி வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல 1 1ன்னு, அதை எடுத்து கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ A2க்கு என்ன போட போகிறோம், 1 ப்ளஸ் அகெயின் A1க்கும் என்ன கொடுத்துருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 into 1 என்ன வரும், 2 தான் வரும், ப்ளஸ் 1. அப்போ 2 + 1 3. A3யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, 3. நெக்ஸ்ட்டு A4ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ n is equal to 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது A4 is equal to 2 into A, எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் இப்போ நம்ம வந்து 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 4 minus 1 ப்ளஸ் அகெயின் A 4 minus 2. இப்போ 2 அப்படியே வச்சுக்கலாம். A 4 minus 1 என்ன வந்துடும், 3 வந்துடும். ப்ளஸ் A போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 minus 2 2 2 அப்படியே எழுதிக்கலாம். A3க்கும் A2க்கும் வேல்யூ நம்மளுக்கு தெரியும். A3யோட வேல்யூ என்ன, 3ன்னு நம்மளுக்கு தெரியும். அடுத்து A2க்கு 1ன்னு அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு A3யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். A3யோட வேல்யூ 3 ப்ளஸ் A2வோட வேல்யூ 1. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 3s are 6, 6 + 1. அப்போ 6 + 1 என்ன வந்துருச்சு, 7ன்னு வந்துருச்சு. அப்போது A4ஓட வேல்யூ என்னது, A4 is equal to 7. நெக்ஸ்ட்டு A5 கண்டுபிடிக்கலாம். n is equal to 5ன்னு எடுத்து எழுதிக்கலாம். அப்போது A5 is equal to 2A 5 minus 1 plus A5 minus 2. 2 அப்படியே எழுதிக்கலாம். A 5 minus 1 என்ன வந்துடும், 4 வந்துடும். ப்ளஸ் A 5 minus 2 3 வந்துடும். அப்போ 2 அப்படியே எழுதிக்கலாம். A4க்கும் A3க்கும் நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம், A3க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 3. A4க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 7. இதை போய் அப்படியே அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 3 and 7. முதல் A4க்கு 7, A3க்கு 3. இங்கே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 7 2s are என்ன வந்துடும், 14ன்னு வந்துடும். 14 + 3. 14 + 3 என்னது, 17. இதான் நம்மளுக்கு A5ஓட வேல்யூ. அப்போ A5 is equal to 17ன்னு எடுத்து எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு A6. n is equal to 6. A6 is equal to 2A 6 minus 1 plus again A6 minus 2. இப்போ 2 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏவே அப்படியே எழுதிக்கலாம். 6 minus 1 5 plus A 6 minus 2 4. 2 A5க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம், 17ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து எழுதிக்கலாம். A4க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம், 7. அதையும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இங்கே இந்த ரெண்டை இப்போ மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 17s are 34ன்னு வந்துடும். உங்களுக்கு தெரியலைன்னா பக்கத்தில் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 7 2s are 14, பேலன்ஸ் 1, 1 2s are 2 + 1 3, 34. ஓகே, ப்ளஸ் 7.
அப்போது 34 + 7 என்ன வந்துடும் 41 வந்துடும். இதுதான் நம்மளோட A6 வேல்யூ. A6 = 41 எடுத்து எழுதிக்கலாம். அப்போ லாஸ்ட்டாக நம்ம இப்போ எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா therefore the first 6 terms are அப்படின்னு போட்டு A1க்கு அவங்களே 1ன்னு கொடுத்துருந்தாங்க, A2க்கும் அவங்களே 1ன்னு கொடுத்துருந்தாங்க, A3க்கு 3, A4க்கு 7, A5க்கு என்ன கண்டுபிடிச்சோம் 17, A6க்கு 41. இப்போ நெக்ஸ்ட்டு 17, நெக்ஸ்ட்டு 41. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.